யோவானுக்கு சுவிசேஷம் 1:14 நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த வார்த்தை? யோவானுக்கு சுவிசேஷம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சொல்லும்போது 14 அந்த வார்த்தை என்றது யார்? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இப்போ கனெக்ஷன் புரியுதா? அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில பிறந்தார் என்று சொல்லி அந்த பிறப்பை தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கொஞ்சம் கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, குறை சொல்லுகிறவர் அல்ல, சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு நீங்கள் வசனங்களை கேட்கிற அல்லது பிரசங்கங்களை கேட்கிறது போல் இயேசு கிறிஸ்து பிரசங்கமெல்லாம் செய்யலை. சுட்டி காட்டு நியாயம் தீர்த்து ஒருவனை அழிக்கவும், ஒருவனை கஷ்டப்படுத்தவும், ஒருவனை கீழே இருக்கிறவன் அப்படியே கீழே மிதிக்கிற ஒரு மெசேஜை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கல. அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். அப்போ கிருபை என்பது எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் தேவன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். அதை தான் சொல்றேன். அந்த தகுதியற்றிருக்கிற நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த பூமியில பிறந்ததே கிருபை. ஆமென். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். பொய்யின் ஆவி அல்ல, ஏமாத்துற ஆவி இல்ல, உங்களுக்கு வேணும்ன்றத சொல்லி ஏமாத்துறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க உண்மையா உன் பிள்ளைங்களை நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளைங்க நைட்டும் பகலும் போனை நோண்டிட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? நீ போனை நோண்டிட்டே இருமா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவீங்களா? இல்லை என்ன சொல்வீங்க? ஃபோன் ஆஃப் பண்ணி, இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி வைன்னு சொல்லி உங்கள் வயசு பொண்ணுக்கோ வயசு பையனுக்கு சொன்னால் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. பிடிக்கலன்னா நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? பிடிக்கலனாலும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஏன்? ஏன்னா நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன், அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போது தேவன் நமக்கு நிறைய சத்தியத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சத்தியத்தை சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல. சத்தியத்தை சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்கிறான். ஐயோ, காதை மூடிக்கிறாங்க, காதை மூடிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கிருபை நிறைந்தவர், சத்தியத்தை சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை சொல்லும்போது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த வாசம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க பார்க்கும்போது ட்ரையாங்கிள் சொல்லும்போது மூவரும் ஈக்குவலான தேவனா இருக்கிறாங்க, மூவருக்கும் ஈக்குவலான வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடு. பிதாவுக்கு ஒத்த மகிமை, பிதாவுக்கு ஒத்த மகிமையா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா ட்ரை பண்ணி நான் முடிச்சிடுறேன். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா சிம்பிளா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுங்க, கிறிஸ்டியன் மாஸ், கிறிஸ்தவர்களின் ஆராதனை, கிறிஸ்தவர்களின் தொழுகை அப்படின்னு சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்து பிறந்த நாளில் அவரை ஆராதிப்பது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த கிறிஸ்மஸையே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லெட்டரா உங்களுக்கு சுருக்கமா சொல்லி நம்ம ஜெபித்து கடந்து போவோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Christ is the true hope of humanity, for he is the Redeemer who rescues us from sin, Emmanuel who dwells among us, and Savior who brings everlasting true peace to broken world. As the promised Messiah and King of Kings, he delivers us from affliction
and darkness, offering eternal salvation and restoration to all who puts their trust in him. அப்போ உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து லாங்கா வாசிட்டேன். அதை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், பிரிச்சு சொல்றேன். முதல்ல சி, கிறிஸ்மஸ்ல முதல் லெட்டர் என்னது? சி. சி அப்படின்னு சொல்றது, சி அப்படின்னு சொல்றது என்னன்னா கிரைஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க கிரைஸ்ட். நல்ல தம்பி, ரொம்ப சந்தோஷம். கிரைஸ்ட். கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து கிரேக்க மொழியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கிரைஸ்ட். அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பைபிள்ல இருக்கு, அனாயிண்டட் ஒன், அபிஷேகப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகப்பட்டவர். அபிஷேகப்பட்டவர் அப்படின்னு சொல்றது வந்து எதை குறிக்குது என்று சொன்னால், கொஞ்சம் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் சாமுவேலை அழைத்தார், சவுலை அழைத்தார், தாவீதை அழைத்தார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்காரு. அப்போ இன்னொரு வகையில செட் அபார்ட், ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை செட் அபார்ட். ஒரு விசேஷித்த அழைப்புக்காக, விசேஷித்த காரியங்களை செய்வதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின்படி அபிஷேகப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். எதற்காக என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கூடருக்கு பார்வையும் பரிசுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் தேவன் இந்த குமாரனை அனுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவன் குமாரனை அனுப்பினதுக்கு காரணம், அந்த அபிஷேகப்பட்டவரை அனுப்பினதற்கு காரணம், இந்த நற்செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். ஆமென். அவர் அபிஷேகப்பட்டவர். இருதயம் நிறைய பேருக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தை சுகப்படுத்த மனுஷனால் முடியாது, இந்த குமாரனால் முடியும், இந்த கிறிஸ்துவால் முடியும். ஆமென். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க பலவிதமான சிறை இருக்கு. போதை பழக்க வழக்கம் என்கின்ற சிறை, இச்சை என்கின்ற சிறை, பெருமை என்கின்ற சிறை, பணம் பெயர் என்கின்ற சிறை. இப்படிப்பட்ட சிறையில் இருக்கிறவர்களை இந்த கிறிஸ்து விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, குருடாயிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இந்த இரட்சகர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், நாம் குருடாயிருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, உண்மையை பார்க்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல, உலகத்துக்கு பின்னாடி, மாம்சத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். இந்த இயேசு, இந்த கிரைஸ்ட் நமக்கு அபிஷேகப்பட்டவராய் நம்மத்தில் இருக்கிறார். ஆமென். கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ ஹோப். கிறிஸ்து எனப்பட்டவர் நமக்கு உண்மையான நம்பிக்கையா இருக்கிறார். இரண்டாவது வார்த்தை எச் அப்படின்னு சொன்னா ஹோப். எல்லாரும் சொல்லுங்க ஹோப். சத்தமா தான் சொல்லுங்க ஹோப். ஹோப் என்பது என்னன்னா நம்பிக்கை. இப்போ உண்மையான நம்பிக்கை நாம் மனுஷர் மேல் வைப்பது நம்மளை ஏமாற்றி விடும். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். நம்பணும், நம்ப வேணாம்னு சொல்ல, கணவரை நம்பணும், மனைவியை நம்பணும். ஆனா எல்லாரை விட, கொஞ்சம் கவனம், எல்லாரை விட நான் இயேசுவை நம்ப வேண்டும். இரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார் எனக்காக, என் பாவத்திற்காக. இந்த வேத வசனத்துல இப்படியா நாம் வாசிக்கிறோம், இந்த இரட்சகர் முழு மனுக்குலத்திற்கும் நம்பிக்கையா இருக்கிறார். அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கு அவர் தான் நம்பிக்கை. ஆமென். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், சாஸ்திரிகள் 3 பேர், அதாவது ஞானிகள் 3 பேர் இயேசுவை நோக்கி போகிறார்கள். ராஜாக்களும் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஞானிகளிடத்துல சொல்ற, நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஏரோது ராஜா சொல்லி அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம்.
இன்னொரு பக்கம் மேய்ப்பர்களுக்கு செய்தி போகிறது. அப்படின்னா ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தல்ல, எல்லாருக்கும் இந்த இயேசு நம்பிக்கையா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, May the God of hope fill you with all joy and peace as you trust in him. தமிழ்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கை இல்லாம இருக்கிற நமக்கு பணத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, பிள்ளைங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, உலகத்தில் இருக்கிற செல்வத்தின் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் பலமுறை நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எது பலவீனமா இருக்கோ அதையே திருப்பி நம்புவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்க்கிறோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கிறோம். பிள்ளைங்களை எப்படி பார்க்கிறோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கிறோம். இன்வெஸ்ட்மெண்டா யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பிள்ளைகள் ஒரு நாள்ல உங்களை ஏமாற்றுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இட்ஸ் a free gift from God. தேவனால் கொடுக்கப்பட்ட நன்கொடை. அவர்களை நீங்கள் பெற்று வளர்க்க வேண்டும் என்பதற்கு தேவன் உங்களை கருவியா பயன்படுத்துறார். உங்களுக்காக வளர்க்கறதுக்கு அல்ல, தேவனுக்காய் வளர்ப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நாம் நம்முடைய நம்பிக்கையில தேவன் மீது பெருகுவோம். இன்னும் இந்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்பிக்கையை தருவார். எதுல உண்மையா நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி தருவார். ஆமென். நிறைய பேர் தேவையில்லாத காரியங்களை நம்பிக்கை வச்சு இன்னைக்கு உள்ள முடைக்கப்பட்டிருக்கிறது. வாலிப பெண்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. வயசானவங்களுக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. பல்ல இழிச்சுட்டாங்கன்னா உடனே போயிடுறாங்க. ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தா உடனே போயிடுறாங்க. உங்களுக்காக பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே பாடின உடனே ஐயோ எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க பாரு, திருமணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம் பாசங்களை காட்டும் போது அது ஒருவேளை உண்மையா பண்றாங்களா, அது பொய்யா பண்றாங்களா, இல்ல காரணத்துக்காக பண்றாங்களா நமக்கு தெரியாது. ஆமென். கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அதனால தேவனே நம் நம்பிக்கையா இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் ட்ரூ ஹோப் ஆஃப் ஹியூமனிட்டி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படி சொன்னா லெட்டர் ஆர், இஸ் our redeemer. He is the redeemer who rescue us from sin. இந்த தேவன் டாக்டரோ பாஸ்டரோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியோ இல்ல அப்பாவோ அம்மாவோ பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலையான்னு சொல்லி கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க கருவியா இருக்கலாம், ஆனா உங்களை விடுதலை ஆக்குகிறவர் ரெடீமர். ஆமென். ரட்சகர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். இல்லைனா ஒருத்தர் வாசிங்க. யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போக கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகம் நம்மை கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நெருப்பு உங்க வீட்லயோ இல்லைன்னா நீங்க இப்ப நெருப்புல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ நெருப்புல மாட்டி இருக்கிறவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு தீயணைப்பு படை வரும். அந்த தீயணைப்பு படையில இருக்கிறவங்க தங்களுடைய உயிரையும் பாராமல் அந்த தீயில குதித்து உங்களையும் உங்க குடும்பத்தை என்ன பண்றாங்க, வெளியில கொண்டு வராங்க. இப்ப அந்த தீயணைப்பு படையினர் உங்க வீட்டுக்குள்ள வரலன்னு சொன்னா
நம்ம சாம்பலாயிருக்கும். ஆமென். நம்ம வீடும் சாம்பலாயிருக்கும். இப்ப நம்ம சாம்பலா இல்ல, நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம், நான் யோசிக்கிறேன், எனக்கு நல்ல பலன் இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், பரவாயில்ல நினைச்சுக்கோங்க, சந்தோஷம். ஆனா இது எல்லா மேன்மைக்கும் காரணம் உங்களை விடுதலையாக்கின இரட்சகர். அல்லேலூயா. தன் ஜீவனையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்து அவர் சாம்பலாய் உங்களை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூப்பா. நான்காவது வார்த்தை ஐ. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஐ அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு. உங்களோட யார் இருக்கா? பக்கத்துல உங்களோட யார் இருக்கா? கருப்பா வெள்ளையா யாராச்சும் இருக்காங்களா கூட? உங்களோட யார் இருக்கா? உங்க பேக்ரவுண்ட் என்ன? நான் யார் தெரியுமா? கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை, உங்க கூட யாருக்கா தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு எல்லாம் ஒரு எல்லை இருக்கு. உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு எல்லாம் ஒரு எல்லை இருக்கு. அனுபவிக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. புரியலனா ஒரு நாள் புரிய வரும், தெரியலனா ஒரு நாள் தெரிய வரும். சீக்கிரமா வேதத்தை புரிந்து கொள்ளும் போது அப்ப எந்த இடத்துல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு எப்பவும் வாழ்விலும் தாழ்விலும். திருமணத்துல யாருக்கெல்லாம் கல்யாணம் கை கை தூக்குங்க. கல்யாணம் ஆனவங்களாம், மேரேஜ் முடிச்சவங்க, கிறிஸ்தவ கல்யாணம். ஓகே, கையை தூக்குப்பா. ஐயோ தூக்குங்க, பரவாயில்ல. நீங்களாம் கல்யாணமாவே உட்காந்து இருக்கீங்களா? பாவம். ஐயோ பாவம். கல்யாணத்துல என்ன சொல்லுவோம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வாழ்விலும். இப்பதான் ஞாபகம் வருது இல்ல? இதெல்லாம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிருக்கிறோம். ஆனா தாழ்வு வந்தோடனே முகம்லாம் சுருங்கிரும். முகம் சுருங்கினா போதாது, பேசுற பேச்ச பார்க்கணுமே. ஆமென். சொல்லி தானே உடன்படிக்கை பண்ண. கொஞ்சம் கவனிங்க. நம்ம உடன்படிக்கை பண்ணது எப்படி பண்ணிட்டு வந்தோம்? வாழ்விலும் தாழ்வும், சுகத்திலும் சுகவீனம். சொல்லுங்க. சுகத்திலும் சுக வீணத்திலும். காசு இருந்தாலும் காசு இல்லைனா. கல்யாணம் கட்டி முடிச்ச பிறகு, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கல்யாணம் கட்டி முடிச்ச பிறகு இவன் காசே இல்லை, அதனால இவன் கூட வாழ முடியாது. உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அப்போ இப்படி நம்ம சொன்னாலும், இப்படி நம்ம பேசினாலும் நம்ம விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்க கூட இருந்தாலும் உண்மையான நேசத்துல இல்லாத இருக்கும் போதே உங்களுக்குள்ள பிரிவு வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் டைவர்ஸ் வாங்காம இருக்கலாம், ஆனா உங்க இருதயத்துல ஏற்கனவே டைவர்ஸ் ஆயாச்சு. நீ சம்பாரிச்சிட்டு வா, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், என்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்களோ அன்னைக்கே உங்களுக்கும் அவருக்கும் நடுவு ஒரு பிரிவினை வந்தாச்சு. நீங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்டா தான் வாழ்றீங்களே தவிர, நீங்க ஆண்டவர் ஏற்படுத்தின திருமணத்தின்படி நீங்க வாழல. அதுக்கு பேர் திருமணமும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த உறவுகள்லாம் வரும் போகும். சொல்லுங்க. இந்த உறவுகள்லாம் வரும் போகும். சத்தமா சொல்லுங்க. இந்த உறவுகள்லாம் வரும் போகும். ஆனா உங்களோடு எப்போதும் இருப்பவர், எல்லா சூழ்நிலையும் இருப்பவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பவர் இரட்சகர். அல்லேலூயா. நம்ம மீட்டெடுத்த இம்மானுவேல். எஸ், சேவியர். வாங்கப்பா, வேகமா போ. Savior who brings everlasting true peace to broken world. இரட்சகர் உடைந்து போயிருக்கிற உலகத்திற்கு உண்மையான சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். மேய்ப்பர்கள் பயந்திருந்தார்கள். மேய்ப்பர்களை பார்த்து சொல்றார் சமாதானம். அவங்க பரிசுத்த தாயை பார்த்து சொல்றாங்க சமாதானம். ஆமென். அல்லேலூயா.
உங்களை பார்த்து இந்த கிறிஸ்து பிறப்பு சொல்றாரு சமாதானம். அல்லேலூயா. சொல்லுங்க சமாதானம். ஐயோ காசு இல்லையே எப்படி சமாதானம் வரும்? புது ட்ரெஸ் இல்லையே எப்படி சமாதானம் வரும்? என் கணவர் என் கூட இல்லையே எப்படி சமாதானம் வரும்? என் மனைவி என் கூட இல்லையே எப்படி சமாதானம் வரும்? நான் நேசிக்கிறவர்கள் என் கூட இல்லையே எப்படி சமாதானம் வரும்? அம்மா, தேவ பிள்ளையே, பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் மாம்ச பிரகாரமான சமாதானம் அல்ல. கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் இயேசுவால் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும் இந்த இயேசு உன்னோடு கூட இருப்பதினாலே உனக்கு சமாதானம். ஆமென். பைபிள் சொல்லுது, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம். இப்போ புரியுதா நான் சொல்றது? ஆமென். உலகம் என்ன சமாதானம் கொடுக்கும்? ட்ரெஸ் கொடுக்கும், தங்க நகை கொடுக்கும், பணம் கொடுக்கும், பெயர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும். ஓகே, வேணான்னு சொல்லல. நல்ல பலன் எல்லாமே ஓகே. இதெல்லாம் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். பட் ஆனா இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. we are broken and again. நாம் ஒரு தடவை உடைக்கப்படல, நாம் பலமுறை உடைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடைப்பு ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. அந்த பிரிவினையை இணைப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க இணைக்கிறாங்களா தெரியல, இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். டீ ஓவராலா டீ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். பீஸ். இட் இஸ் பீஸ். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? சமாதானமா இருக்கார். ஸோ நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஸோ அதில் நான் அதிகமாக நிற்க வைக்கல. மக்காயம் ரொம்ப நேரம் நிற்க வைக்கல. மக்காயா தேங்க்யூ. ஓகே. மெசாயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சேம் மேசியா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கிரைஸ்ட் அப்படின்ற கிரேக்க மொழியில் இருக்கிறத ஈப்ரூவில் சொல்றது தான் மெசாயா அப்படின்றது பைபிளை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பைபிளை நம்ம பார்க்கும்போது மேசியாவுக்காக எத்தனையோ வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெயிட் பண்ணாங்க. அந்த மேசியா பிறப்பின் நாளை தான் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த மேசியா யார்னா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்போ அவர் பிறக்கும் போது யாருக்கும் தெரியல. ஆனா இப்ப நமக்கு தெரியும் அவர் மேசியாவாக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக யோவான்கள் சுவிசேஷம் 1:41 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேங்க்ஸ்ரா தம்பி. அஃப்ளிக்ஷன் நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அஃப்ளிக்ஷன். He delivers us from affliction and darkness. இந்த தேவன் நம்மை எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் இருளிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்க ஆறுதலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதலாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனை மாதிரி ஆறுதல் படுத்த வேற யாருக்கெல்லாம் உபத்திரவம் இருக்கு? யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க? இங்கேயும் பொய்யா? ஆமென். தூங்கிட்டு இருக்கீங்க போல. ஆமென். பல வேதனையில் இருக்கிறோம். நமக்கு ஆறுதலா இருக்கிறதுக்கு வீட்டுக்காரர் இருப்பான்னு யோசிக்கிறோம். உனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அப்படிதான் சொல்றாரு. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பாசமா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா பாசம் இல்லை. ஆனால் உண்மையா பாசக்கார் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். ஆமென். உன் உபத்திரவத்தில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கடைசியா எஸ் சால்வேஷன். ஆமென். அல்லேலூயா. Offering internal salvation and restoration to all who put their trust in him. யாரெல்லாம், ரொம்ப முக்கியமா இது வரைக்கும் கேட்டீங்களோ கேட்கலையோ, கடைசியா நான் முடிக்கிறேன். யாரெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை உண்மையாக இயேசு கிறிஸ்து வைக்கிறீர்களோ அவர்களை மீண்டும் கட்டுகிறார். அல்லேலூயா. மீண்டும் கட்டுகிறார். ஆமென். அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். அந்த மீட்பு என்பது டெம்பரரி அல்ல. அந்த மீட்பு என்பது நிரந்தரமானது. அல்லேலூயா. இப்படியா நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4
12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். இந்த ரட்சிப்பு என்பது வேற யாராலும் அல்ல, இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசுவை அறியாமல் வந்திருப்பீர்களானால், ஒருவேளை இந்த இயேசு யார் என்கின்ற கேள்விக்குறியோடு வந்திருப்பாயானால், உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த இயேசு மாத்திரமே உன்னை முற்றிலுமாய் நித்தியத்திற்கும் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை அழிவிலிருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை நரகத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலக உறவிலிருந்து, சிதைந்திருக்கிற உடைந்திருக்கிற உலக உறவிலிருந்து தப்புவிக்க இந்த தேவன் வல்லவராயிருக்கிறார். உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை சாபத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்க அப்பாவாலேயும் முடியாது, உங்க அம்மாவாலேயும் முடியாது, உனக்கு இருக்கிற பணத்தினாலே முடியாது, உனக்கு இருக்கிற பெயர் புகழ்னால முடியாது. இது இயேசுவால மாத்திர முடியும். ஆமென். உன படிப்பினால இது முடியாது. இந்த இயேசு தான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார். நான் அவரை நம்பினதினாலே, இயேசுவே நீ ரட்சகர் என்று சொல்லி அவரை நான் விசுவாசித்ததினாலே நான் மீட்கப்பட்டேன். நான் அழிவிலிருந்து மீட்கப்பட்டேன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டேன். தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இயேசுவை அறியாமல் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒருவேளை எத்தனை வருடம் வந்தாலும் இன்னும் பாவத்திலும் பாவ சேற்றிலும் இன்னும் பாவ கிரியைகளிலும் அக்கிரமத்திலும் சிக்கி தவித்து கொண்டிருப்பாயானால், இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் உனக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். இப்போவே இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இந்த கிருபையின் தேவன், இந்த வல்லமுடைய தேவன் உன் கூக்குரலை அவர் அறிந்திருக்கிறார். உன் உள்ளத்தின் ஏக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீ உண்மையா உன் இருதயத்தில், ஆண்டவரே நான் பாவி, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய வழியிலே நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வாயானால், இந்த இயேசு உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்ஸ் தம்பி. இந்த தேவன் பிறப்பை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், சாஸ்திரிகள் கொண்டாடினார்கள். அங்க இருந்த யாருக்குமே பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அவர் மேசியா என்று அப்போ புரியல. ஆனா இப்போ நம்ம புரிஞ்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நான் மீட்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன். அந்த விடுதலையை நீங்க அனுபவிக்க கர்த்தர் விரும்புகிறார். இருக்கிற இடத்துல ஏன் சொல்லி ஆண்டோட சமூகத்துல நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை நம்ம பாவத்துல கட்டப்பட்டிருப்போமானா, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துமஸ் வந்துட்டு போதே, ஆனா நம்ம நல்லா குளிச்சு காலையில வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரோம். போட்டு வாங்க, நல்லது. ஃபேமிலியா வரோம், நல்லது. இந்த இயேசுவ பண்டிகைக்காக தேடுகிற ஒரு கூட்டமாய் நாம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரே, எஸ், நான் புது ட்ரெஸ் போடுறேன், பண்டிகையா கொண்டாடுறேன், ஆனா உண்மையா எனக்கு தேவையானது இருதயத்தில் மாற்றம். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கேளுங்க, ஆண்டவரே அதை அனுபவிக்க உதவி செய்யும். இந்த வேளை நான் மனம் திரும்புகிறேன். கணவன் மனைவியாக, வாலிப பிள்ளைகள், உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வழி ரொம்ப இருக்கு. ஐயோ முடியலப்பா, தாங்கவே முடியல. எத்தனையோ உள்ளங்கள் இன்றைக்கு ஒருவேளை நல்லா மேக்கப் போட்டு நல்ல புடவை கட்டியோ இல்லை நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவனோட உள்ளத்தின் குமுறுதலை கர்த்தர் பார்க்கிறார். எங்களால வாழ முடியல, இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணாம், எங்களால தாங்கவே முடியல, வலிக்கு மேல வலி, வேதனைக்கு மேல வேதனை, தோல்விக்கு மேல தோல்வி, வெக்கத்துக்கு மேல வெக்கம், எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. ஒருவேளை நான் சிரிக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் நான் உள்ளத்தில் அழுது கொண்டு இருக்கிறேன். உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சினால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிழ்ச்சினால் என்னை நிரப்பும். கிருபையின் தேவனே உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்பும்.